ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை பண்ணது யாருன்னு கண்டிப்பா அந்நியாருக்கு தெரியும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. அந்நியார் உங்ககிட்ட மனசு விட்டு பேசியிருக்காங்களா? என்னோட கணவரை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இன்னார் தான் கொலை பண்ண சொன்னது, இன்னார் தான் ஆள் ஏவி விட்டாரு அப்படின்னு உங்ககிட்ட மனசு விட்டு பேசியிருக்காங்களா? அண்ணி எங்கள்கிட்ட நிறைய விஷயம் மனம் விட்டு பேசியிருக்காங்க. அவங்களோட மன வலிகள்லாம் யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து பாப்பா கேட்குறாங்க, சாவித்திரி பாய், அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட மனவலி எவ்வளோ இருக்கும்? அண்ணி அதுக்கு முன்னாடி யார் யார் பார்த்துன்னு தெரியல. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க அவங்க. அண்ணிய அவங்க அண்ணன் திருமணம் பண்ண பிறகு, இது பண்ண பிறகு அவங்க வீட்டை விட்டு வெளியில பார்க்கறதுனா அதிசயம். நாங்களே வீட்டுக்குள்ள போனா கூட ஒரு சிறிய புன்னகை தான் இருக்கும். அதன் பிறகு அவங்க வெளியிலே வரவே மாட்டாங்க. அண்ணன் அண்ணிய வந்து ராணி மாரி பார்த்துக்கிட்டாங்க. அப்ப அண்ணன் வீடு கட்ட ஆரம்பிச்சார் இல்லையா? அந்த வீட்ல ஒரு பேலஸ் மாரி கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. பாப்பாவுக்கு, அண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்படி ஒரு தனக்கு ஒரு 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 மிக சந்தோஷமாக யாரும் கிடைக்காத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அண்ணன் கிட்டத்தட்ட அண்ணியை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பல ஆண்டுகள் காத்திருந்து, அது அண்ணன் வந்து இது பண்ண பிறகு கூட வந்து காத்திருந்து, காத்திருந்து, காத்திருந்து அதன் பின்னிட்டு அண்ணன் திருமணம் பண்ணிட்டாங்க. தன் காதலித்து ஏத்துக்கொண்ட கணவர் வந்து இன்னொருத்தர் கொலை செய்ய போறான்னு தெரிஞ்சா அவங்க சும்மா இருப்பாங்களா? அன்னைக்கு தெரியுமா சார் யார் கொன்னதுன்னு? எப்படி சார் தெரியுது? எப்படி சார் ஏத்துக்கிறாங்க மக்கள் இது? தெரியாதா? எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறேன். தெரிஞ்சா சும்மா விட்டுருப்பான்னு கேட்கிறேன் நானு. தன் கணவன் நான் இவ்வளோ ஒரு சொகுசான ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இழந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு வந்து பல பேர்லாம் இன்னைக்கு அண்ணி கேள்வி கேட்கிற இடத்துல நிக்கிறாங்களே, இன்னைக்கு அது மாதிரி நிக்க ஆனா முடியுமா வெளியில என்ன இன்னைக்கு? பேசிக்கிறாங்கன்னா, திமுக கொடுத்த ஒரு ஆஃபர அண்ணி ஏத்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த கேஸ்ல அமைதியாயிட்டாங்க அப்படின்னு அந்நியார் மீது சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இல்ல எந்த விதத்துல அண்ணி அமைதியாயிட்டான்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றாங்கல்ல. எந்த விதத்துல அண்ணி அமைதியாயிட்டாங்க?